ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டுடியோ. அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் வந்து உங்களோட கஸ்டம் கார்ட்டூன் கேரக்டர் வந்து எப்படி பண்ணலான்னு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து உங்களோட ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு ஃபோட்டோ வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பிக்சர் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பிக்சருக்கு மேலே வந்து இன்னொரு லேயர் ஆட் பண்ணி அந்த லேயரில் வந்து உங்களோட பிக்சரை வந்து ஒரு ஸ்கெட்ச் மாதிரி, மீன்ஸ் அதை வந்து ஒரு அவுட்டர் லைன் மாதிரி அதை வச்சு இப்போ நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்க. முதல்ல வந்து உங்களோட ஃபேஸுக்கு வந்து ஒரு தனி ஸ்கெட்ச் போடுங்க. அதுக்கப்புறமா உங்களோட பாடிக்கு ஒரு தனி ஸ்கெட்ச் போடுங்க. ஸ்கெட்ச்னால நீங்கள் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வரையணும்லாம் இல்லை. இப்போ நான் சும்மா கொச்சம் தான் போட்டு வச்சுருக்கேன். சும்மா ஒரு ஹேண்ட் ஃப்ரீ ட்ராயிங் மாதிரி தான், சும்மா வரைஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த உங்களோட ரெஃபரன்ஸ் ஃபோட்டோ வந்து அதிலேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வரைஞ்ச ஸ்கெட்சை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த ஸ்கெட்சில் வந்து என்னோடய ஒரு நோஸையும் மவுத்தையும் வரைஞ்சிருக்கேன். அப்புறம் மவுத்தை வந்து டிஃப்ரெண்ட்டாக மாற்றிடுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த ஸ்கெட்சுக்கு மேலே வந்து இன்னொரு பிளாக் கலர் ஒரு ஸ்கெட்ச் மாதிரி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கலர் வேணுன்னா நீங்கள் அதுவும் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, அந்த ஸ்கெட்சுக்கு மேலே ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துருந்தேன். அந்த பார்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த ரெட் கலரில் இருக்கிற ஸ்கெட்சை வந்து அந்த லேயரை வந்து ரிமூவ் பண்ணி, அதுக்கப்புறமா அந்த ரெட் கலர் ஸ்கெட்ச் போட்டிருந்த லேயரை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வச்சு தான் நான் வந்து அந்த நோஸையும் வரைஞ்சிருந்தேன். வேறு அதை வச்சு தான் ஐஸையும் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அந்த ரெட் கலர் லேயரை வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, என்னோடய பிக்சர்லேருந்து அப்படியே என்னோடய ஹேரை வந்து ஒரு கார்ட்டூனிஷ் கைண்ட் ஆஃப் ஸ்டைலில் வந்து ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னோடய வாயையும் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். வேறு என்னோடய நோஸையும் லைட்டாக கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, என்னோடய ஹேருக்குள்ளே வந்து பிளாக் கலர்லாம் அடித்தேன். ஒருவேளை உங்களுக்கு வேறு ஏதாவது ஹேர் கலர் இருந்ததுன்னா நீங்கள் அதையும் அடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, எனக்கு வந்து லைட்டாக கொஞ்சோண்டு மீசை உண்டு. ஸோ அந்த கொஞ்சம் நல்லா டார்க்காகவே மீன்ஸ் இப்போ நான் வரைஞ்ச லேயருக்கு மேல் லேயரில் வந்து அந்த மீசையை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அந்த மீசையோட அந்த ஒப்பாசிட்டி, அந்த லேயரோட ஒப்பாசிட்டியை வந்து கம்மி பண்ணிடுறேன். ஸோ அப்போ வந்து லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் தாடி வந்து எனக்கு ஓரளவுக்கு இருக்கும். அதனால் அதை ஒப்பாசிட்டி கம்மி பண்ணாமல் ஓரளவுக்கு அப்படியே வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னா, என்னோடய ஸ்கின் கலர் வந்து அப்படியே அடித்தேன். அதுக்கு வந்து என்ன பண்ணேன்னா, இப்போ முந்தியில் என்ன பண்ணுவேன்னா, சும்மா கலர் ஃபில்லை கொடுத்து அந்த லேயர்லேயே வச்சு கலர் ஃபில் பண்ணிடுவேன். அது ஓரளவுக்கு ஆடாக இருந்துச்சு. ஸோ இப்போ புது டெக்னிக் என்னென்னா, நீங்கள் வரைஞ்சிருக்கீங்கள்ல ஒரு லேயர், அந்த லேயருக்கு கீழ் லேயர் எடுத்து நீங்கள் வந்து உங்களோட கலர் அடிச்சிங்கன்னா அது இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து என் கேரக்டருக்கு வந்து ட்ரெஸ் மாதிரி வரைஞ்சேன். நான் வந்து அந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி டிஷர்ட்டே வரைஞ்சிடலான்னு பார்த்தேன். பட் அந்த டிஷர்ட் அவ்வளோ செட் ஆகலை. ஸோ நான் வந்து நம்ம தலையோட துணிவு கெட்டப் அப்படி எடுத்துக்கிட்டேன். அந்த கெட்டப் தான் இப்போதைக்கு வரைஞ்சிருக்கிறேன். நெக்ஸ்ட் என் கேரக்டர் வந்து ஒரு ஃபுல் போர்ட்ரேட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த துணிவு கெட்டப்பில் வந்து நம்ம தலையை எடுத்துக்கிட்டு அந்த அப்பர் பாடியை மட்டும் எடுத்துகிட்டு அந்த லோவர் லெக்ஸை வந்து அப்படியே என்னோடய பிக்சரோட மெர்ஜ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஒரு துணிவு அந்த சீன்லேருந்து ஒரு பேக்ரவுண்ட் எடுத்துக்கிட்டு அதில் வந்து அந்த லேயருக்கு மேல் லேயரில் வந்து என்னோடய கேரக்டர் வச்சுக்கிட்டேன். அண்ட் அப்படி தான் நீங்கள் வந்து உங்களோட கார்ட்டூன் கேரக்டர்லாம் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த ஃபைனல் ரிசல்ட். ஹோப் யூ ஆல் லைக் இட். அதுக்கப்புறம் இந்த பிக்சர் மீன்ஸ் இப்போ என்னோடய கரண்ட் ப்ரொஃபைல் பிக்சர், இதை வந்து நான் எப்படி பண்ணேன்னா, என்னோடய கேரக்டருக்கு மேலே கண்ணாடியை மட்டும் மாற்றிக்கிட்டு வேறு ட்ரெஸ்ஸையும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா பின்னாடி முதல்ல என் சேனலோட அந்த இன்ட்ரோ அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து அப்புறம் அதுக்கு மேலே எல்லா லேயரையும் ஆட் பண்ணேன். ஸோ அந்த இதெல்லாம் எப்படி பண்ணணுன்னு பார்க்கணுன்னா, நீங்கள் வந்து ஹவு டு மேக் போஸ்டர் அந்த வீடியோவை போய் பாருங்கள். அதில் வந்து இன்னும் ஒரு கிளியரான ஒரு இது கிடைக்கும் எப்படி பண்ணணுன்னு. ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப். வேறு நான் உங்களை இன்னொரு ஆசமான வீடியோ, உங்களை ஒரு ஆசமான விளாகில் பார்க்குற வரைக்கும்